தமிழ்நாடு கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழலை சந்திக்குது ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது தான் அந்த காரணம். ஓகே. அது ஒரு செல்வாக்கோடு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டையும் நடத்தி காமிச்சிட்டாரு. மாநாடு நடத்தினது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்களை நாடி வரவங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா போச்சு ஆக்சுவலாக. ஒரு கிழக்கதை மாதிரி அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போவாரான்னு ஏன் பேச்சு வந்ததுன்னா, விஜய் வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரே தவிர அதிமுக 10 வருடங்கள் ஆண்ட அதிமுகவை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லாத. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அரசியலில் வந்து 12 மாதம் இன்னும் இருக்கிற போது இவங்க அதிமுகவோட எங்களுக்கு எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு சொன்னது வந்து முற்றும் முழுசாக நிராகரிக்க முடியாது. தாவேகாவுக்கு வந்து நம்ம பேர் கேடாமல் நம்ம வந்து திமுகவை எதிர்த்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு கணிசமான ஓட்டுக்களை வாங்கணும், இடங்களை பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 கட்சிகளும் எப்படி அந்த ஒத்த கருத்தில் இருந்து கூட ஒன்று இணைய முடியுமா முடியாதா அப்படின்றத இணையத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதில் எடப்பாடி வந்து தனித்துவமாக தன்னை காண்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு மீடியாக்களும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியோட தலைவர் சொல்கிற விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். அதனால் வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வருது. தாவேகாவாக இருக்கட்டும், பாஜகவையாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், யாரையுமே வந்து அவங்களை வந்து புல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து புல் பண்ண முடியலன்னா அவங்க எலக்ட்ரலாக தேர்தல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வலிமையற்று இருக்காங்க இல்லையா. அந்த கட்சி தன்னை வலிமையாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அந்த கட்சி வந்து ஓபிஎஸ்சியோ தினகரனையோ எல்லாரையும் சேர்த்து சசிகலாவை அரவணைத்து கொண்டு ஒரு ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆச்சுன்னா அப்போ மற்ற கட்சிகள் கொஞ்சம் இவங்களை நோக்கி கவனம் செலுத்துவாங்க. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தினம் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2026 தேர்தலுக்கான அப்டேட்ன்றது இப்போவே ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தாவேகா யாருடன் கூட்டணி அப்படின்றது பேச்சு இருந்துச்சு. தாவேகா இவர்களுடன் தான் போவார்கள், அதிமுகவுடன் தான் போவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நிறைய சீட்டுகள் அவங்களுக்கு 80 சீட்டுகள் வரைக்கும் ஒதுக்கப்படும். ஆனால் இன்றைய தினம் வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க, அதிமுகவுடன் வந்து கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சார். இல்லை, அதாவது பொதுவாகவே வந்து அரசியல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு 5 மாதங்கள் முன்னாடி இந்த மாதிரி கூட்டணி பற்றின பரபரப்பான பேச்சுக்கள்லாம் வரும். பட் தமிழ்நாடு கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழலை சந்திக்குது ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது தான் அந்த காரணம். ஓகே. அது ஒரு செல்வாக்கோடு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்து ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டையும் நடத்தி காமிச்சிட்டாரு. மாநாடு நடத்தினது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எங்களை நாடி வரவங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா போச்சு ஆக்சுவலாக. அவர் இதுவரையும் எந்த கட்சியும் வந்து அவருக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வேறு விஷயம். பட் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே இங்கே அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுருக்கிற கட்சிகளுக்கு வைக்கப்பட்ட ஒரு குறிப்பாக திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு குறியாக தான் அது இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அது எதிர்பார்த்தபடியே விடுதலை சிறுத்தைகளில் பல சலசலப்புகளை உண்டாக்கிட்டு பல சந்தேகங்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக திருமாவளவனே வந்து 26 வந்து விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆட்சிக்கு வர திமுக அல்லது அண்ணா திமுக தான் இதை பற்றி பேசணுமே தவிர விஜயெல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சார். இதுக்கு நடுவில் ஒரு கிழக்கதை மாதிரி அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போவாரான்னு ஏன் பேச்சு வந்ததுன்னா, விஜய் வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரே தவிர அதிமுக 10 வருடங்கள் ஆண்ட அதிமுகவை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லாத. ஒரு 3 வருடங்கள் ஆண்ட ஒரு கட்சி திமுகவை பற்றி எடுத்த உடனே சரி நம்மளை பற்றி நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காருன்னு எடப்பாடி சொன்னார், எங்களை பற்றி நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காரு அப்படின்ற. அவங்க அதை பற்றி வாயை திறக்காது இருந்தாங்க. அது பொதுவாக என்ன கருதப்பட்டது என்றால் ஆக்சுவலாக வந்து சரி அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க, அவங்கள போய் எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும்னு விஜய் பேசாமல் இருந்திருப்பாருன்னா முதல்ல ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் விஜய் வந்து அதிமுகவை பற்றி பேசலை அப்படின்னோடனே அதிமுகவில் இருக்கவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு பாஜக விட்டு வந்தவுடனே பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்தாங்க. அது மோசமான தோல்வி தான் அது ஆக்சுவலாக. அது சட்டமன்ற தேர்தல்லாம் வேறு மாதிரி இருக்கும், பார்லிமெண்ட் தேர்தல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு தோல்வி ஒரு பெரிய இறக்கும் பின்னடைவு அவங்களுக்கு வந்தது. தொடர் தோல்வி. ஸோ இதில் பாஜக விட்டு வெளில வந்து நம்ம வந்து சரியான வெற்றி பெற முடியல, அப்போ நம்ம வேற ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ தான் விஜயோட இந்த பேச்சு வருது. அப்போது ஒரு சில நகர்வுகள் நடக்கின்றன. அப்போ எடப்பாடி தரப்புலேருந்து அந்த யூக வகுப்பாளர்கள் அவங்களாம் இருக்காங்கல்ல, அதில் அவங்க என்கேஜ் பண்ணுறவங்க அவங்களாம் போய் பேசுகிறாங்க. பேசினா
அவங்க தரப்பில் வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப டூ ஏர்லியாக இருக்குது, நீங்கள் முதல்ல அஃபிஷியலாக ஒரு ஸ்டாண்டு எடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்ற ஸ்டாண்ட் நீங்கள் எடுங்க. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ஒரு 60-70 இடங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி தான் முதல்ல பேசுகிறாங்க. இவங்க அதிகாரத்தில் ஒரு பங்களிப்புன்றதை பற்றி இவங்க வந்து முடிவு பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரியான அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அவங்க அதை பற்றி எதுவும் முடிவு எடுக்காதனால அது அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. அதுதான் இப்போ வந்து பத்திரிகைகள்லாம் வர ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து இவங்க விஜயை பொறுத்த மட்டும் என்னென்னா, அவருக்கு 2 விதமான பார்வை இருக்குது ஆக்சுவலாக கூட்டணியை பற்றி. ஒன்று வந்து கூட்டணி அமைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாரு, பட் திமுக அணியிலேருந்து ஆட்களை பிரித்து எடுக்கணும், அதுதான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சிகள், ஆட்சியிலிருந்து கெட்ட பேர் வாங்கின கட்சிகள், இவங்களோட நம்ம போய் சேர்ந்தா நம்ம பேரும் கெடும், திமுக போன்ற கட்சிகள் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி அமையும்ன்ட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக கூட்டணியில் ஒரு ஓட்ட விழுவான்றதுக்காக தான் அந்த அதிகாரத்தில் பங்களிப்பு எடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் அந்த வலையில் சிக்காத இருந்துட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் சிக்கலைன்றது இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கும் ஒரு ஃபீலர்ஸ்லாம் விட்டு பார்க்குறாங்க. இவங்க அதிமுக வந்து அவங்க விஜய்க்கு ஃபீலரை விட்டு பார்க்குறாங்க ஒரு சைடில். அவங்க பாஜக விட்டுட்டு எல்லாரையும் நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னா விஜயை பிடிக்கலான்ட்டு. ஆமாம், அவங்க கூட பேசும்போது இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் நேரடியாக பங்கு பெற்றாரா, இல்லை புஷி ஆனந்த் மூலமாக பங்கு பெற்றாரா, எப்படி இது கம்யூனிகேட் பண்ணப்பட்டதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி சில திரைமறைவான சில வேலைகளை செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கசியுது வச்சுக்கோங்களேன், அது முழுமை பெறாத போது உடனே மறுப்பாங்க. அது முழுமை பெற்றது தான் அறிவிப்பாங்க. முழுமை அரைகுறையாக கொஞ்சம் கசியுது வச்சுக்கோங்க, அதை உடனே மறுக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட வேலையாக இருக்கும். அப்போ இது வந்து கூட்டணி இருக்குது, ஆனால் மறைமுகமாக இப்போதைக்கு வார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதிகாரம் என்ன இதனுடைய இது என்ன ரகசியம் என்ன சார்? இல்லை, இது வந்து 2 பேருக்குமே வந்து விஜய், நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து முதல்ல திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்கிறதா விரும்புகிறார். ஓகே, அது நடக்காது, அது இலவு காத்து களிமேல் ஆகிடுமோன்ற பட்சத்தில் அதிமுகவோட ட்ரை பண்ணி பார்க்கலான்றார். 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு, தனியாக நிற்கிறது. இந்த தனித்து நிற்கிறதுக்கு தான் அவங்க கட்சியில் வந்து பெரும்பாலோர் வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய செல்வாக்கு என்ன, நம்ம இன்னைக்கு கூட அறிக்கையில் புஷியான் என்ன சொல்கிறார், நம்ம தனித்தே மெஜாரிட்டி வருவோன்ற மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறார் அவர். ஸோ அவங்க தனித்தே மெஜாரிட்டி பெறலான்ற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. பட் அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா, தனித்தே நிற்கிறதுன்றது ட்ரை பண்ணலாங்க. பட் மெஜாரிட்டி பெற்று ஆட்சிக்கு வருவாங்களான்றது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. அடுத்து 12 மாதம் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் அரசியல் எப்படி பயணிக்கிறாருன்றது பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது அதிமுக தரப்புலேருந்து நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு விஜய் நெருங்கும் பொழுது விஜய் தரப்புலேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லாதனால ஒருவேளை இப்போவே இதை பற்றி நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம நெருங்கி வந்துட்டோன்றதை வந்து பாஜக உணர்ந்துட்டாங்கன்னா வேறு வகையில் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்ட்டு ஒருவேளை இதை அடக்கி வாசிக்கிறாங்களோன்ற சந்தேகமும் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி பேச்சு, அதாவது பாஜக இவங்கள்ட்ட ஆமாம் இவங்க கூட விஜயோட நெருங்கி போகிறாங்க, இல்லை ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்கன்னு அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு செய்திகள் இன்னும் கொஞ்சம் பலமாக வந்ததுன்னா பாஜக தரப்புலேருந்து எடப்பாடி தரப்புக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இளங்கோவன் வீட்டில் ரைடெல்லாம் நடத்தினாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வந்துருமோன்னு கூட வந்து இதை வந்து அடக்கி வாசிக்கிறதுக்கு இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாதுன்னு கூட இப்போது விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதுவுமே பாலிடிக்ஸில் வெளியில் நேரடியாக பேசுகிற ஒரு விஷயத்துக்கும் உள்ள பின்னாடி நடக்கிற விஷயத்துக்கும் நம்ம வந்து முடிச்சே போட முடியாது. அது என்டையர்லி வேறு மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அரசியலில் வந்து 12 மாதம் இன்னும் இருக்கிற போது இவங்க அதிமுகவோட எங்களுக்கு எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு சொன்னது வந்து முற்றும் முழுசாக நிராகரிக்க முடியாது. அதாவது விஜயும் சில பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. தனியாக நிற்கிறோம் தான், வேறு இதே கிடையாது, அவர் ஸ்டாண்டிங் சொல்லிட்டு நாங்கள் தனியாக தான் நிற்போம், வேறு வழியாக கிடையாது அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாரா இல்லையான்றது இன்னும் உறுதியாக தெரியல. திமுக கூட்டணியை அதுலேருந்து ஆட்களை இழுக்கிற விஷயத்தை முடிச்சிட்டாரா இன்னொன்று எதிர்பார்த்துட்டுக்கான விஷயம் இன்னும் தெரியல. அதே மாதிரி அதிமுக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இவர் வச்ச கோரிக்கையோட அதோட முடிவு என்ன, அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, அதை அல்டிமேட்டாக அது ஒரு செட்டில்மெண்ட் போகிற அளவுக்கு இருக்கான்றது அதுவும் தெரியல. இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார், இவங்க கேட்ட கோரிக்கைகள் அங்கே ஒத்து வரலன்றதுனால தான் இந்த முடிவு எடுத்து பேச்சுவார்த்தைகள்லேயே போயிட்டு இருக்கு. இன்னும் அது வந்து அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாலிசியில் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாம், அதனுடைய பின்னணி என்ன? இன்னைக்கு இல்லை, இந்த விஷயங்கள் நேற்று ஒரு தினசரிகள் இதை பற்றி முன்னாடி வந்தது இல்லையா? இல்லை, அவங்க குறிப்பிடும் போதே தினசரி நாளிதழ்கள் தேவையில்லாத தவறான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இது 10 நாள் முன்னாடி இது அடிப்பட்ட விஷயம் தான். நேற்று வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து 10 நாள் முன்னாடி வந்ததுக்கப்புறம் மறுத்தாங்க. நிறைய பேர் சேனலில் பேசும்போது தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் அதெல்லாம் மறுத்தாங்க. நேற்று இந்த பேப்பரில் வந்தோன்னா அது கொஞ்சம் மறுக்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க நினச்சிக்கலாம். இப்போவே ஏர்லியாக இருக்குது, டூ ஏர்லியாக இருக்குது. நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்கு இப்போ 12 மாதம் முன்னாடி ஒரு கட்சி வந்து ஒரு கமிட்டட் ஆகிட்டாங்கன்னா விஜய்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதிமுகவை ஏற்றுக்கிறதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் அதன் பேரில் இருக்குது,
பல்வேறு விதமான ஆட்சியில் இருந்த கட்சியாக இருக்கிறதுனால பல்வேறு விமர்சனங்கள் அதில் இருக்குது. அதனால் வந்து நம்ம உடனடியாக வந்து அந்த விஷயங்கள் போச்சுன்னா நம்மளுடைய பேர் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் நிறையா இருக்குது, இதுக்கு இது டூ ஏர்லியாக இருக்கேன்னு கூட மறுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா லாங் டைம் இருக்கும்போது உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா விஜயோட முதல் குறிக்கோள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஆட்கள் இருக்கிறதுக்குல அது வந்து தடைபடும். அது ஆக்சுவலாக அதில் ஒரு பிரேக் வந்துடும்ல. அதனால் எல்லாத்தையும் ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஓகே. இல்லை இப்போது 3 விஷயத்தை ஓப்பனாக வச்சுருக்காங்க. திமுக கூட்டணியிலேருந்து கட்சியை பிடிக்க முடியுமா, அப்புறம் நம்ம தனியாக நிற்க முடியுமா, இல்லை அதிமுகவோட சேர முடியுமா, இந்த 3த்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது விஜய் அவர்கள் ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்கும்போது விஜயோடைய கட்சியும் ஒரு 3வது கட்சியாக போயிடும் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு காரணமாக இருக்கலாமா? இல்லை, அவங்களுக்கு பயம் என்னென்னா, பயம் அவங்க மேலே இருக்கிற லயபிலிட்டி இருக்குல்ல, அவங்க பேரில் இருக்கிற கெட்ட பேர், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பாலிடிக்ஸ்க்கு வந்துருக்கிற விஜய் பேர்லேயும் விழும்போது அவருக்கு எதிர்பார்த்த பலனை நடுநிலை மக்கள்கிட்ட கொடுக்காது. ஆக்சுவலாக ஒரு நடுநிலை மக்கள் சரிப்பா அதிமுக திமுக எல்லாமே ஒரு மாதிரி ஊழல் தான்ப்பா, ஒரு புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து ஓட்டு போகிறாங்க பாருங்க. இவர் போய் அதிமுகவில் சேர்ந்தாருன்னா நம்ம ஊழல் கட்சியோடு சேர்ந்துட்டாருன்ற பேர் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதையுமே நம்ம வந்து ஒரு 12 மாதம் இருக்கும்போது நம்ம இன்றைக்கி நவம்பர் மாதம் தான் ஆச்சு. இப்போ அடுத்த நவம்பர் டிசம்பரில் தான் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. மேலே தான் எலெக்ஷன்ஸ் வருது, 26 மேலே. ஸோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை ஃபைனலைஸ் பண்ணலாம், 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஃபைனலைஸ் பண்ணலாம். இப்போவே நீங்கள் அதை வந்து உடச்சிட்டிங்கன்னா விஷயத்தை, அது பலவிதமான சாதகங்களை விட பாதகங்கள் நிறையா கொண்டு வரும். உங்களுக்கு விமர்சனங்களுக்கு மேலே விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் வரும். அதனால் அது வேண்டாம், இது தள்ளி போடலாம் பெட்டர், அப்படி நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம், நம்ம ஆட்களை போடலாம், நம்ம நிர்வாகிகளை போடலாம்னு அப்படி விஜய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் இது வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு வந்து விஜய் தரப்புலேருந்து சொல்லப்படும் போது அதிமுகவுடன் கூட்டணி சேர யாருமே விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு பொருளும் இங்கே வந்து சேருது. இல்லை, அதிமுக வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்றது உண்மை தான். அது ஆனால் அது பெரிய கட்சியாக இருக்கிறது உண்மை. 20% ஓட்டு வாங்கியிருக்கிறது உண்மை. அதனால் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளோட எதிர்கட்சிகளில் மற்ற கட்சிகளோட பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது கூட கூட்டணி வச்சுக்கிறதுன்றது வந்து பாஜக அது கூட கூட்டணி வச்சுக்க விரும்புது. அதிமுகலையும் பாஜகவோட கூட்டணி வச்சுக்க விரும்புகிறாங்க, பாஜகலையும் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்க விரும்புகிறாங்க. சப்போஸ் விஜய் கதவு க்ளோஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, அவங்க பாஜக கதவை திறக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் கதவு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமியால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் பாஜகவோட கூட்டு வச்சுப்பீங்களான்னா அதுக்கும் ஆமாம் இல்லை, பாஜக இல்லாமல் கூட்டணி அமைப்பீங்களான்னா அதுக்கும் ஆமாம் இல்லைன்னு பதில் இல்லை. அடுத்த நாள் தான் ஜெயக்குமார் வந்து இல்லைன்ற ஒரு விஷயத்தை வர்றாரு. இப்போது வந்து எடப்பாடி வந்து இல்லை சொல்லிட்டு இருக்காரு. முதல் எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவரால் தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியல. அப்போது அவங்க கதவு விஜய் வந்து இந்த விஷயத்தில் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அது அப்போவே க்ளோஸ் பண்ணிட்டார். நேற்று தினசரியில் வந்த விஷயம்லாம் அதுக்கு முன்னாடி அது க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பண்ணிட்ட பிறகு தான் பாஜக கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அதையும் இல்லைன்னு மறுத்துட்டார். இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 2 கட்ட நிலையில் இருக்காங்க, திருசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. விஜய் சேர்த்துக்க மாட்டாருன்னு தெரியல. இப்போ பாஜகவோட சேரதா வேணாமான்னு அதுலேயும் கன்ஃபியூஷன். விஜய் சேர்த்து பரசையில் விஜய் வந்து சேருவாரா சேர மாட்டாரு. விஜய் இவரை சேர்த்துக்கிறாரா இல்லையான்னு தான் முக்கியம். ஏன்னா விஜயோட இமேஜ் தான் டேமேஜ். இல்லை, ஐயநாதன் போன்ற மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது வந்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கோ எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கோ அவர் வந்து கட்சியை தொடங்கலை. அவர் வந்து தொடங்கியிருக்கிறது இந்த மக்களுக்காக, அவர் முதலமைச்சராகி இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் கட்சி தொடங்குறாரு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காரு. அப்படி தான் சொல்கிறார். அப்படின்னும் போது அப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது அதிமுக திமுகன்ற கட்சிக்கு மாற்றாக தான் தாவேக்கா வருது அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்கு மாற்றாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அது இன்னும் சில ஓட் பேங்க்கில் வந்து அது இன்னும் நிரூபிக்கல. மாற்றாக வந்து எப்போ சொல்வீங்க? அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்த பிறகு தானே சொல்வீங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா நான் வந்தேன்னு விஜயகாந்த் சொன்னார். பட் அவர் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடுச்சது. அது கூட்டணி அமைச்சு அது சைட்லைன் ஆகிட்டார், திசை திரும்பி போயிட்டார். இவர் வந்து மாற்றா வந்திருக்காரு இவர் சொல்லலாம், எல்லாருமே மாற்றாங்க. பட் நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு தான் உங்களை மாற்றுன்னு ஒத்துப்பாங்க. அதனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் நீங்கள் தனியாக நிற்கணும். அந்த ஐடியாவும் உங்களுக்கு இருக்குது, தனியாக நிற்கிற ஐடியாவும் இருக்குது. ஆனால் மாற்று நீங்கள் இப்போ சொல்லலாம், நீங்கள் எலெக்ஷன்ஸ் தான் உங்களை தெரிவிக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஒற்றை குறிக்கோளில் திமுகவை தோக்கடிச்சே தெரியணும் அப்படின்ற எண்ணமுடைய கட்சிகள் அதிமுகவோ இல்லை தாவேக்காவோ போன்றவர்கள் ஒன்று சேர்றதுல வந்து ஆச்சரியம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க 2 பேருமே தங்களால் தனியாக ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைக்குது, அது வந்து தனியாகவே அமைக்குது, பாஜகவோடையும் போகலை தாவேக்காவோடையும் போகல. அது கூட எத்தனை பேர் சேர்ந்துருவாங்க? யாராவது சேர்ந்தாங்கன்னா பெட்ரு, ஒருத்தர் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒன்றும் பெரிய கூட்டணியாக இருக்காது. பாஜகவோட 2 பேர் சேருவாங்க, அதிமுகவோட 2 பேர் சேருவாங்க, தாவேக்கா தனியாக நிற்கும், சீமான் தனியாக நிற்பார். அப்படி 4ஆக பிரியும் போது ஓட்டு எல்லாருக்குமே ஒத்த கருத்து இருக்குது, திமுகவை தோக்கடிக்கணுன்ட்டு. இவங்களால ஒரு கூட்டணி கட்டமைக்கலைன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே அது.
ஸோ அந்த நிலைமையை வந்து இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றதான் இப்போ இதில் டேக்கிள் பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு அதிமுகவுக்கு பெரிய கட்சின்ற முறையில் இருக்குது. புதிய கட்சி ஒரு செல்வாக்கான நடிகர்ன்ற முறையில் விஜய்க்கும் திமுக கொள்கை எதிரின்ற முறையில் அவருக்கும் அது இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து திமுகவை தோற்கடிக்கணுன்ற அந்த விஷயத்தை வியூகங்களை வகுக்க போகிறாங்கன்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதில் பலவிதமான பேச்சுக்கள்லாம் வருது. அந்த பேச்சுக்கள்லாம் அப்பப்போ வந்து ஒரு வதந்தி மாதிரி வந்தோ இல்லை உண்மைகள் கலந்தோ இல்லை உண்மைகள் கசிய விடப்பட்டோ எப்படியோ வருது வச்சுக்கோங்க. அதிமுகவுக்கு வந்து இது ஒரு லைஃப் இந்த டூ ஆர் டை பேட்டலாக இருக்குது வரப்போகிற எலெக்ஷன்ஸில். அவங்க ஏதாவது வெற்றியை காமிச்சே தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க ரொம்ப டெஸ்பிரேட்டாக விரக்தியாக வந்து எப்படியாவது கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாவுக்கு வந்து நம்ம பேர் கேடாமல் நம்ம வந்து திமுகவை எதிர்த்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு கணிசமான ஓட்டுக்களை வாங்கணும், இடங்களை பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 கட்சிகளும் எப்படி அந்த ஒத்த கருத்தில் இருந்து கூட ஒன்று இணைய முடியுமா முடியாதா அப்படின்றது இணையத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு ஃபைனலாக ஒரு ஷேப் வரதுக்கு இது ரொம்ப டூ ஏர்லியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வதந்திகள் இப்போ வர வேண்டாம், வந்தால் 2 கட்சிகளுக்கு நல்லது இல்லைன்றதுனால தள்ளி போடுற மாதிரியான ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த சில வாரங்களாக வந்து ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அறிக்கைகளாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், மாறி மாறி அவங்க மீண்டும் களம் வந்து இப்படி தான் இருக்கணும், திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது உண்மைதானா சார்? ஏன்னா இப்போ விஜய் மாதிரியான புது பிளேயர்ஸ் வரும்போது அதுவும் கொஞ்சம் பவராக இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது, அவர்களுக்கான கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது இந்த களத்தை வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கணும், திமுக வெர்சஸ் அதிமுக தான் போகணுன்ற ஒரு முடிவுக்கு 2 கட்சிகளும் வந்திருக்கா? இல்லை, அதாவது எடப்பாடி அதை விரும்புகிறார். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு பைப்போலாரில் நம்ம தான் திமுகவுக்கு போட்டியாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நடுவில் விஜயை பற்றி கூட அவர் நினைக்கிறாரு. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஸ்டாலினும் அதே தானே அவருக்கு. ஸ்டாலின் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் பதில் சொன்னார். இப்போ உதயநிதி விட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சார் அவர். உதயநிதியை பார்த்து ஒரு விஷக்காலான்னு சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் கரப்பாம்பூச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் விஷக்காலம், கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு ஊர்ந்து போனாருன்றதுனால பதவி வாங்கினாரு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. கரப்பாம்பூச்சிகளுக்கு நாங்கள் விஷக்காலங்களாக தான் இருப்போம். அவர் பதில் சொல்கிறார், எங்கூட விவாதத்துக்கு வர்றாருன்னு ஸ்டாலினை கூப்பிட்டு அவர் வந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் முதல்ல எங்கூட வாங்க அப்படின்றார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடிக்கு பதிலெலாம் சொல்லியிருந்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அவர் பேப்பரில் பேர் வரத்துக்காக அடிக்கடி ஏதாவது பேசிகிட்டே இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டார். இருந்தாலுமே வந்து எனக்கெல்லாம் கூட்டம் சேரத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு அப்படின்லாம் சொல்கிறார். பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, நடுவில் ஸ்டாலின் வந்து விஜயை பற்றியும் சொன்னார். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே திமுக அழிக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். ஸோ அது வந்து விஜயை பற்றின ஒரு விமர்சனமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜயை பற்றி அவங்க ஸ்டாலின் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பைப்போலர் பாலிடிக்ஸில் அதிமுக வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னும் சீரியஸாக எடப்பாடி வந்து ஒரு 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ காலம் அதிமுக வந்து தன்னுடைய பிரச்சனைகளிலே கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அவங்க கோர்ட்டு கேஸு, நான் தான் உண்மையான அதிமுக, உங்களை நீக்குது சரியில்லை, என்ன நீக்குது சரியில்லைன்னு போய் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் வந்து திமுகவை எதிர்த்து வந்து அவங்க குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் இப்போ கள்ளச்சாராயம், போதை அதெல்லாம் எதுக்கு போராட்டம், மனித சங்கிலிலாம் நடத்துகிறாங்க. இருந்தாலுமே வந்து இவர்கள் கொடுக்குற குரல் ஏன் எடுபட மாட்டேங்குது, அல்லது அது வலிவற்று இருக்குது, அல்லது வந்து ஒரு ஏன் அப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வந்து அதே மாதிரியான குரல் கொடுக்கக்கூடிய முக்கியமான சீமான் போன்றவர்கள் அல்லது வந்து விஜய் போன்றவர்கள் அல்லது பாஜகவிலேருந்து எல்லாருமே திமுக எதிர்த்து குரல் கொடுக்கும்போது இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக கொடுக்குற குரல் மட்டுமே ஒற்றை குரலாக எதிர்க்கட்சி குரலாக ஒலிக்கும். மற்றவங்களாம் பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்களே. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீமானும் டெய்லி ஸ்டாலின் அடி நடிக்கிறாரு, இவர் விஜயும் வந்து அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் எடப்பாடியும் பேசுகிறாரு, பாஜகலேருந்து அண்ணாமலை அப்பப்போ சொல்கிறார். இப்போ ஒரு 3 மாதமாக இல்லையே தவிர பாஜகலேருந்து குரல் கொடுக்குறாங்க. அது அண்ணாமலை இல்லாத இடத்த வந்து தமிழிசை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதை ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. பூர்த்தி பண்ணுறாங்களா? பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் நானும் இருக்கேன்னு 400 அப்படிதான்ற மாதிரி அவங்களும் உட்காந்துருக்காங்க. பட் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான குரல்கள் 4-5 விதமாக இங்கே இருக்குது. அதில் எடப்பாடி வந்து தனித்துவமாக தன்னை காண்பித்து கொள்ள முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு மீடியாக்களும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியோட தலைவர் சொல்கிற விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். அதனால் வந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வருது. இது எப்படி அடுத்த 12 மாதத்தில் வந்து எடப்பாடி தக்க வச்சுக்க போகிறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் விஜயுடைய மூவ் என்னவா இருக்குது சார்? ஏன்னா இப்படி 1 வெர்சஸ்
2 அப்படின்னு இருக்கும்போது, திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கும்போது, விஜய் இந்த மாதிரியான விஷயங்களை தான் விஜய் ஸ்கோர் பண்ண முடியுதா? இப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியுதா? இல்லை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கூட்டணி பற்றின அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்கோர் பண்ணுறத விட அவர் வந்து கரப்ஷன் கபடதாரிகள்னு சொன்னார் திமுகவை. அந்த கரப்ஷனை பற்றி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறதுக்கு ரெடியாக. ஏன் அதிமுகவே கிட்டத்தட்ட 3 வருட காலமாச்சு. திமுக பற்றி ஏதாவது ஒரு கான்க்ரீட்டான குற்றச்சாட்டு டிவிஎஸ்சியில் புகாராக கொடுத்துருக்காங்களா, இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்களா? எதுவுமே பண்ணலையே. விஜய் கூட அந்த மாதிரி ஏதாவது திமுக கேட்டால் சொல்லுவாங்க எதுவுமே இல்லை அப்படின்வாங்க. பட் ஆனால் ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடின்னு தான் இருக்கும். பரப்புரை இயக்கம் எப்படி ஒரு ஊழலை வெளிப்படுத்தினாங்க கண்ணப்பனை பற்றி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அப்போ ஒரு எதிர்கட்சின்றது சீரியஸாக ஆளுங்கட்சி செய்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஊழல் போன்ற விஷயங்கள் குறைபாடுகளை அதெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை விஜயும் வைக்கலை, இது வரையும் அதிமுகவும் வைக்கலை. ஸோ அது வந்து 2 பேருமே வைக்காதனால அவங்க இது மாதிரிலாம் இன்னும் 12 மாதத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க, அந்த பேசப்படுற விஷயங்களோட முக்கியத்துவம் பொறுத்து தான் அமையும் ஆக்சுவலாக. ஸோ விஜய் சொல்கிற மாதிரி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இப்போது நாட்டில் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அதில் அறிக்கை விட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் இந்த அரசாங்கத்தை பற்றின ஒரு ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லைன்றது தான் நம்மளுடைய. இப்போ இது எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ மருத்துவமனையில் டாக்டரை கொள்கிறாங்க, திருநெல்வேலியில் தியேட்டர் மேலே வெடிகுண்டு போடுறாங்க, ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் திமுகவை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இன்னும் இந்த கட்சிகளுக்கு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது ஏதாவது கடைசி அதுலேருந்து அவங்க வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் டிவிஎஸ்சியில் புகாராக கொடுத்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் கோர்ட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எல்லாமே திமுகவோட புகார் தானே காரணம் அதெல்லாம். அதனால் வந்து அந்த அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவாக செயல்படலை ஆக்சுவலாக. விஜயும் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இனிமேல் ஒரு படப்பிடிப்பு ஏதோ போயிட்டுருக்கார். அது முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு 10 மாதம் 12 மாதத்தில் என்ன பண்ணுவார்ன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் அதிமுகவும் இன்னும் சீரியஸான பல விஷயங்களை டிஎம்கே பற்றி எடுக்காது இருக்காங்க. ஒருவேளை இவங்க எடுத்தாங்கன்னா டிஎம்கே ஏற்கனவே நிறையா விஷயங்கள் இவங்க மேலே கேஸை போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது அவங்க எடுத்து கலரி விட போகிறாங்கன்னு பயமான்னு தெரியல. இவங்க அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை பற்றி சீரியஸான பல விஷயங்கள் பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அவங்க அடுத்த 12 மாதங்களில் எப்படிப்பட்ட இந்த விஷயங்களை வைக்கிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்துது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லும் போதும் அதிமுகவோட கூட்டணி இல்லை, அதிமுகலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாரு, திமுகவில் தான் இருக்க போகிறோன்றாரு. விஜயும் கூட்டணி சேருவார், அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் அடிபடும் போது விஜயும் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி முடிவெல்லாம் இல்லை, வெளியே போகிறோம் அப்படின்ட்டாங்க. எந்த கூட்டணி திமுக இருக்க கூட்டணி கட்சிகளோ யாருமோ வந்து இது பண்ணல, பாஜகவோட முடியாதுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது மீண்டும் அதிமுகவை தனிமைப்படுத்தும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களா, இல்லை தனிமைப்படுத்தப்படுறாங்களா? இல்லை, அதாவது தனிமைப்படுத்தப்படுறாரா இல்லையான்றது வந்து எடப்பாடியோட நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. வந்து அவர் இன்னும் தனிமைப்படுத்தப்படுற மாதிரி அவர் வந்து ஆக்டிவாக டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை விட்டுட்டு இல்லை சார், அவர் வந்து அறிக்கை விடுறாரு, அவர் ஆக்டிவாக இருக்க இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சில விஷயங்கள் எதிர்த்து பேசுகிறாரு, திமுகவை பற்றி அறிக்கையெல்லாம் கொடுக்குறாருன்னும் போது அவர் ஆக்டிவாக இருக்காருன்றது தெரியுது. ஆனால் அந்த கட்சி ஒரு வகையில் என்னப்பா இவர் ஒரு பெரிய கட்சியாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? இப்போ அவங்க யாருமே அவங்க கூட போய் சேரலை, ஒரு வலுவான இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்த கருத்துடைய யாருமே ஒன்றா இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? அதை வந்து அதிமுக அவங்கள புல் பண்ணலையான்னு கேட்குறேன். இப்போ தாவேகாவாக இருக்கட்டும், பாஜகவையாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளையாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், யாரையுமே வந்து அவங்களை வந்து புல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து புல் பண்ண முடியலன்னா அவங்க எலக்ட்ரலாக தேர்தல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வலிமையற்று இருக்காங்க இல்லையா? அந்த கட்சி தன்னை வலிமையாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அந்த கட்சி வந்து ஓபிஎஸ்சியோ தினகரனையோ எல்லாரையும் சேர்த்து சசிகலாவை அரவணைத்து கொண்டு ஒரு ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆச்சுன்னா அப்போ மற்ற கட்சிகள் கொஞ்சம் இவங்களை நோக்கி கவனம் செலுத்துவாங்க. இப்போ இவர் வந்து எடப்பாடி என்பவர் வந்து இருக்கார், பட் ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து வலிமையேற்று போயிட்டார். அவர் வந்து என்னதான் அதிகமாக ஓட்டு வாங்கினா கூட தனியாக வின் பண்ணுற லெவலில் வரல. அவருக்கு ஒரு துணை கூட்டணி தேவைப்படுது இல்லையா? ஆனால் நீங்கள் வலிமையேற்று இருக்கீங்க. நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் அவங்க கூட வர கட்சிகள் வரும் ஆக்சுவலாக வந்து. அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வலிமை அதிமுக வந்து தங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக்சுவலாக. கம்ப்ளீட்டாக அவங்க இன்னொரு இடத்துக்கு வரணும். அவங்க வலிமை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்லை, இந்த வலிமை பெறணுன்றதுல தான் ஒரு என்னன்னா, இப்போ தேர்தல் வந்தால் தான் அதில் வலிமையை அவங்க காட்ட முடியும். அப்போ அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வேணும் இல்லையா? அதை வந்து அவங்க அச்சாரமாக கொண்டு வர முடியல இல்லையா? இல்லை, கொண்டு வர முடியலன்னு சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவங்க ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதர் வந்து விஜய் இல்லாட்டி அட்லீஸ்ட் பாஜகவோட சேர்ந்து கூட ஒரு கூட்டணி அமைக்கலாம். பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக அதுவே வந்து ஒரு பெரிய கூட்டணியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ மீண்டும் பாஜகவோடவும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எதையுமே மறுக்க முடியாது. அரசியலில் வந்து நீங்கள் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சத்தியம் பண்ணுறாங்களே, வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படிலாம் வந்து யாருமே சொல்ல முடியாதுங்க. 99 ஜெயலலிதா என் வாழ்நாளில் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னாங்க. 2004 மறுபடியும் வச்சாங்க. அது எதுவுமே சொல்ல முடியாது. பாலிடிக்ஸில் வந்து அந்த நேரத்தில் சூழல் எப்படி இருக்குது, அதை எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டு. அந்த நேரத்தில் எப்படி சூழல் இருக்குது அதுக்கேற்றபடி கூட்டணி அமையும். பட் பாஜகவோட கிடையாதுன்றார்ல, அந்த இடத்துல நான் சொல்கிறேன், அப்படி கூட்டணி அமையும்னா கூட எப்படிப்பட்ட சூழலில் கூட்டணி அமையும்னா அதே நீங்கள் கணக்கு எடுத்துக்கல. பாஜகவோட நீங்கள் சேரத்துக்கான வாய்ப்பை நீங்கள் ஒதுக்க முடியாதுல்ல. வின் பண்ணுறதான பாயிண்ட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து அதுக்கேற்றபடி தான் அவங்க செயல்படுவாங்க. அப்போ இருக்கிற நிலைமையில எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இன்னும் 12 மாதம் கழிச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ இருக்கிற நிலைமையில பாஜகவோட அதிமுக விலை வந்திருக்கு. இப்போ இருக்கிற நிலையில் தாவேகா வந்து சொல்லிடுது அதிமுகவோட கிடையாதுன்னு சொல்லிடுது. இதெல்லாம் வந்து நிரந்தரமான வார்த்தைகளான்றது, நிரந்தரமான ஒரு விஷயமான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பாக சார். தாவேகா ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கு. அதிமுக அதற்கு என்ன பதிலளிக்கும், திமுக இதில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.